ஒரு கதை சொல்லட்டுமா சார்? வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு தடவை விவேகானந்தர் ஒரு ஊருக்கு வந்திருந்தார். வந்து தங்கியிருந்தார். அப்போ அவரை பார்க்க வந்து கூட்டம் கூட்டமா மனிதர்கள் வந்து கொண்டே இருந்தாங்க. அவர் 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 பேசுறத கேட்கவும், அவரை பார்க்கறதுக்கும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்திருந்தாங்க. அப்போ வந்து வந்தவங்க பெரும்பாலும் பெரிய மனிதர்கள் தான். ஸோ அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வராங்க, போறாங்க, கேட்குறாங்க. அ இதே மாரி நடந்துட்டே இருக்கு. காத்தாலேருந்து நைட் வரைக்கும். ஒருத்தர் கூட அவரு சாப்பிட்டாரா? கொஞ்சம் ஓய்வு எடுத்தாரு. இவ்ளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்காரே! கொஞ்சமாவது ஓய்வு எடுத்தாரா? சாப்பிட்டாரா? தண்ணி குடிச்சாராங்கிறது ஒருத்தருக்குமே அந்த தோணவே கிடையாது. எல்லாரும் வந்து அவர பார்க்கறதுக்கும், அவர் பேசுறத கேட்கறதுக்கும் மட்டுமே அவர் சொன்ன இத வந்து அவரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு மட்டுமே வந்திருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு வராங்க, உட்கார்றாங்க, கேட்குறாங்க, போறாங்க இவ்வளோதான். வேளைக்கு சாப்பிட்டாரா? இல்லையா? அப்படின்னு கூட எதையும் யோசிச்சு பார்க்கவே இல்ல. அவங்க யாருமே யோசிச்சு பார்க்கல. ஸோ என்னாச்சு இவரு அன்னைக்கு நைட் எல்லாரும் 3 நாள் இப்படியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. 3வது நாள் வந்து ஒரு நிமிஷம். 3வது நாள் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சாதாரண மனிதன் வரான். வந்துட்டு, ஐயா நானும் உங்கள 3 நாளா பார்த்துட்டே இருக்கேன். பேசிட்டே இருக்கீங்க. ஏதாவது வந்துட்டே இருக்காங்க மக்கள் கவனிச்சுட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? ஓய்வெடுத்தீங்களா? ஒண்ணுமே தெரியல. நீங்க தண்ணி குடிச்சத கூட நான் பார்க்கல. உங்களுக்கு பசிக்கலையா? நீங்களும் மனிதன் தானே, உங்களுக்கு பசிக்கும் தானே அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்ன உடனே விவேகானந்தருக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டுது. அடடா! இவ்வளோ அழகாக கேட்குறானேன்னு சொல்லிட்டு, ஏன்பா என்னோட பசி ஆற்றுறதுக்கு உன்கிட்ட உணவு இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவன் சொல்கிறான், ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஐயா நான் வந்து என்கிட்ட இருக்கு ஐயா, ஆனால் அப்படின்னு தயங்குறான். அப்போ அவர் சொல்கிறார், என்ன விஷயம் சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. இல்லை ஐயா நான் இந்த ஊரில் கீழ் ஜாதியை சேர்ந்தவன், செருப்பு தைக்கும் தொழிலாளி. நான் உணவு கொடுத்தேன்னா இந்த ஊரில் வந்து என்னை தள்ளி வச்சுருவாங்க. நான் வந்து ஒரு உயர் ஜாதி மனிதனுக்கு உணவு கொடுக்கவே கூடாது. பக்கத்தில் கூட போகக்கூடாது. அப்படி பண்ணேன்னா கடுமையான தண்டனை எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு பயமாக இருக்குய்யா. நான் வந்து அது பண்ண மாட்டேன். உணவு கொடுக்க மாட்டேன். பண்ணி தர மாட்டேன். ஆனால் அதுக்கு வேண்டிய பொருட்களான சப்பாத்திக்கு வேண்டிய பொருட்களான மாவு, எண்ணெய் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்கிறோம். உடனே விவேகானந்தருக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அவர் என்ன பண்ணார், இல்லை நீயே பண்ணி கொடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னோடனே அவனை ரொம்ப பயந்துட்டான். ஐயா வேண்டாயா வேண்டாயா, இந்த ஊரை விட்டு ரொம்ப தள்ளி வச்சுருவாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா, வேண்டாயா வேண்டாயா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, எதுவாக வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு உணவு பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உன் கையாலேயே பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. ஆனால் இவர் பசியில் இப்படி வாடுறாரேன்னும் இருக்குது. ஸோ அவன் போய் ஒரு சப்பாத்தி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அதை சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு முடித்த விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, தேவர்களின் தலைவனான இந்திரன் ஒரு தங்க குவளையிலே தேவாமிர்தத்தை போட்டு கொண்டு வந்தா கூட இவ்வளவு சுவையாக இருக்காது, அவ்வளவு சுவையாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் இந்த நியூஸ் வந்து ஊர் முழுக்க பரவிடுச்சு. பரவிட்டு அந்த ஊர் பெரிய மனிதர்களான எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு, அது எப்படி நீ சாப்பாடு பண்ணி கொடுத்தது நீங்கள் சாப்பிட்டீங்க, அது எப்படி சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. சராமரியாக கேள்வி கேட்குறாங்க. பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ விவேகானந்தர் எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு, ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் 3 நாளாக நீங்கள் எல்லாருமே வந்தீங்க, என்னுடைய உபதேசம் கேட்கறதுக்கு வந்தீங்க. 3 நாளாக நான் பேசுகிறதையும் என்னை பார்க்குறதையும் இது உபதேசம் கேட்குறதையும் மட்டும்தான் நீங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு போனீங்க. ஆனால் ஒருத்தராவது எனக்கு வந்து தாகம் எடுக்கும், பசிக்கும் அப்படின்னு எதுவுமே யோசிக்கலை, நான் ஓய்வு எடுக்கணும்னு எதுவுமே யோசிக்கலை. ஆனால் இந்த மனிதன் அதை யோசித்து செஞ்சான். அதனால் நான் இவன் பண்ணதை நான் சாப்பிட்டேன். ஸோ அதனால் அந்த அந்த மனிதத்தன்மை அவன் காமிச்சதுனால, இவன் தாழ்ந்த சாதிக்காரனா எப்படி இருக்க முடியும், இவன் தான் உயர்ந்த சாதி. மனிதத்தன்மை எங்கே வெளிப்படுதோ அங்கே தான் உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி எதுவும் இல்லை. மனிதத்தன்மை எங்கே வெளிப்படுதோ அது அவங்க எல்லாமே உயர்ந்த சாதி தான். மனிதத்தன்மை வெளிப்படாத இடங்கள் எல்லாமே தாழ்ந்த சாதி தான்.
ஸோ ஜாதியில் 2 வகை தான் இருக்குது. மனிதத்தன்மை வெளிப்படுறது, மனிதாபிமானம் வெளிப்படுறது, மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறாரு. இது இந்த காலத்துலேயும் பொருந்தும் இல்லையா? அதுதான். ஸோ இன்னமும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இன்னமும் எல்லாரும் ஜாதி அது இதுன்னு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை திருத்தறதுக்கு எவ்வளோ பெரியார் வந்தாலும் முடியாது. ஸோ இன்னொரு கதை. இன்னொருத்தர் என்ன பண்ணார், நம்மளால் ஒருத்தர் நான் கடவுளை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. ஸோ அவர் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, சரி நான் இன்னும் 4 நாளில் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி காட்டு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஒய்ஃப் 4 நாள் அவரை பட்டினி போட்டுடுறார். கம்ப்ளீட் பட்னி, சாப்பாடே கொடுக்கறது இல்லை. அப்புறம் 4வது நாள் இலையை போட்டு சாப்பாடு பரிமாறுறான். ஐயோ நான் கடவுளை கண்டுட்டேன்னு அந்த மனுஷன் நம்மளும் கத்துறாரு. எங்கே பார்த்தீங்க, என்ன கடவுள்னு கேட்குறா வைஃப். இதோ இந்த சாப்பாடு தான் கடவுள், இப்போதைக்கு எனக்கு இந்த சாப்பாடு தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் இது பண்ணுறாரு. ஸோ நம்மளுக்கு அந்த சமயத்தில் எது பெருசாக தோணுதோ, நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதுதான் நம்ம கடவுள்னு நினச்சிக்கிறோங்கிறது தான் இந்த கதையோட நீதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என் குரல் சரியில்லை, ஆனால் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கொரோனாஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தொண்டை ஏதோ கிளைமேட் சேஞ்ச்னால. எங்கள் கோயம்புத்தூர்லாம் செம்ம மழை தெரியுமா, பின்னி பெடல் எடுக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.